Hi friends, வணக்கம் வெல்கம் டு தனாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம weight loss பண்றதுக்கு சுடு தண்ணியை வச்சு எப்படி எந்தெந்த நேரத்துல குடிச்சி weight loss பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி first time வந்து என் சேனலை பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க, bell icon-ஐ click பண்ணுங்க, ஆளுங்கற ஆப்ஷனை கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம weight loss-க்கு சுடு தண்ணியை வச்சு நம்ம எப்படி குறைக்கலாம்னு பார்க்கலாம். எந்தெந்த டைம்ல இது குறையும் அது குறைக்கலாம் அப்படினு பார்க்கலாம். weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க first நம்ம வந்து சுடு தண்ணியை காலையில எந்திரச்ச உடனே 200 ml ஒரு டம்ளர் குடிச்சிடணும். எப்பவுமே நம்ம காலையில எந்திரச்ச உடனே ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சா தான் சுறுசுறுப்பா இருக்கும். அதே நீங்க weight loss பண்றதுக்கு இந்த ட்ரிங்கை நம்ம குடிக்கலாம். இதுல எந்த இதுவும் இல்ல. நம்ம சுடு தண்ணி வந்து நம்ம உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றுது, செரிமான பிரச்சனையை வந்து தீர்க்குது. அதனால நம்ம சுடு தண்ணி வந்து காலையில எந்திரச்ச உடனே ஒரு டம்ளர் weight loss-க்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு 5 லிட்டர் நம்ம வந்து சுடு தண்ணி குடிக்கணும். அதாவது ஆற வச்சு குடிக்க கூடாது, சூடு பண்ணி நம்ம குடிக்கலாம். காலையில நம்ம பிரேக்பாஸ்ட்க்கு முன்னாடி 1/2 hourக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிருங்க. அப்ப வந்து நமக்கு அதிக பசிக்காது, கம்மியா தான் சாப்பிடுவோம். நமக்கு கலோரிகளும் நமக்கு நிறைய கிடைக்கும். அடுத்து சாப்பிட்டு முடிச்சி 45 நிமிஷம் அதாவது 3/4 மணி நேரம் கழிச்சு நீங்க ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிருங்க. weight loss வந்து நமக்கு எதுக்கு சுடு தண்ணி யூஸ் பண்றோம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கலாம் என்னடா weight loss-க்கு சுடு தண்ணிக்கு என்ன சம்பந்தம்னு. ஆனா இது எப்படி எல்லாம் குடிச்சா நம்ம சீக்கிரம் weight loss பண்ணலாம்னு பார்க்கலாம். இதோட வந்து நம்ம எலுமிச்சை பழம் ஒன்னு ஆட் பண்ணி குடிச்சாலும் நீங்க ஒரு மாசத்துக்கு 5-6 கிலோ weight குறையறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. இந்த weight loss வந்து எதனால ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் லெவல் கம்மியா இருக்கறனால தான் நமக்கு weight loss ஆகுது. அத குறைக்கிறதுக்கு நம்ம இந்த சுடு தண்ணியை மதிய லஞ்சுக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் குடிங்க. அதுக்கு அப்புறம் லஞ்ச் முடிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா 1/2 hour கழிச்சு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிங்க. ஆற வச்சு குடிக்காதீங்க. அப்பப்ப சூடு பண்ணி குடிங்க. ஓகேங்களா? இந்த சுடு தண்ணி பாத்தீங்கன்னா தொப்பை குறையிறது, weight loss பண்றது மட்டும் இல்ல, செரிமான பிரச்சனைகள், மன அழுத்தம் இருக்க அதுக்கு சுடு தண்ணி நம்ம குடிச்சனாலும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அது இல்லாம நமக்கு வந்து மலச்சிக்கல் இருந்தாலும் இது சுடு தண்ணி குடிச்சா வாயு கோளாறு நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் சுடு தண்ணி ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அது இல்லாம ரத்தத்தையும் நல்லா சுத்திகரிப்பு பண்ணும், blood circulation நல்லா போகும். அதனால இந்த மாதிரி நீங்க சுடு தண்ணியை லைட்டா சூடு பண்ணி குடிங்க. ஆபீஸ் போறவங்கலாம் 1 hourக்கு ஒரு டைம் வந்து சுடு தண்ணி கண்டிப்பா நீங்க குடிங்க. வாட்டர் பாட்டில்ல எடுத்துட்டு போயிட்டு குடிங்க. தாகம் எடுக்கிற டைம்ல வந்து தண்ணீர் மட்டும் குடிங்க. ஸ்நாக்ஸ் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. தாகம்னு சில பேர் தெரியாமலே ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடாதீங்க. வாட்ச் டைம் அதாவது அலாரம் வச்சுக்கங்க. இந்த டைமுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் குறைவில்லாம நீங்க குடிச்சாதான் weight loss பண்ண முடியும். நம்ம நாட்டிலே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஸ்கூலுக்கு அதாவது 1/2 hourக்கு ஒரு டைம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக பெல் அடிப்பாங்க. அப்ப பிள்ளைங்க எல்லாரும் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெல் அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் வந்து தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு தண்ணியை நம்ம ரெகுலரா குடிக்கலாம். இந்த சுடு தண்ணி குடிக்கிறதுனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் குடிக்கலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாமே குடிக்கலாம். எந்த நோய் நொடியும் வராது, நல்லாவே இருக்கும். நம்ம எக்சர்சைஸ் பண்ணிட்டு இந்த சுடு தண்ணி டயட் இருக்கும்போது நமக்கு இன்னுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாம நீங்க டின்னருக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து நீங்க 1 hourக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருங்க ஒரு டம்ளர். சாப்பிட்டு முடிச்சு 1/2 hourக்கு அப்புறம் சுடு தண்ணி குடிச்சிட்டு நீங்க வந்து ஸ்லீப்பிங் பண்ணலாம். அதாவது தூங்கலாம். ஆன் பண்ணிக்க. फ्रेंड्स இப்போ டம்ளர்ல நம்ம ஊத்தி குடிக்கலாம். பாத்தீங்களா? சுடு தண்ணி ரெடி ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. weight loss-க்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பை फ्रेंड्स. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே, பை.